Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.5 ஓட கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Fourth sum பாருங்க. If x is equal to a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 and y is equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4, find the value of x square y power minus 2. இதில் இப்போ y பவர் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஒரு சின்ன நீங்கள் வந்து கொஷின்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்ஷன் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இது எழுதலாமா? பிகாஸ் மைனஸ் 2 அப்படின்றது என்ன அர்த்தம்? டினாமினேட்டரில் வந்தால் 2 ஆகும், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வர்ற ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி சம்ஸில் அதாவது தேர்ட் சம்ஸ்லலாம் போட்ட மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். ஆர் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கான்செப்ட் இதுதான். ஸோ இப்போ இது ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸை வந்து டோட்டலாக அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் எக்ஸையும் ஒய்யும் நீங்கள் ஹோலாக ஸ்கொயர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சி கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அகைன் நம்ம இத்தனை சம்ஸ் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 இருக்குது, -4 இருக்குது. அப்போது நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, -4 அண்ட் சென்டரில் இருக்க சம் ஆஃப் ரூட் என்ன, +3. ஸோ இப்போ எந்த ரெண்டு நம்பர் பண்ணால் நம்மளுக்கு -4 வரும், 4 1 டைம்ஸ் 4 வந்துடும். அண்ட் +3 வரணுன்றதுனால இங்கே மைனஸ் போடுறேன். 4 × -1 -4, 4ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ அப்போ இதுதான் ரூட்டு. இங்கே 1 இருக்கிறதுனால நம்ம எதுவும் டிவைட் பண்ணலை. ஸோ a + 4 × a - 1 ஃபஸ்ட் ஒன் வந்துருச்சா? இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், 3a² - 3. இப்போ இதில் 3யை நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன இருக்கும், a² - 1 இருக்கும். 1 நம்ம 1² அப்படின்னு எழுதலாமா? அப்போ 3 × a² - b² எப்படி எழுதலாம், a - b × a + b எழுதியாச்சா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருச்சு, இந்த ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் அப்படின்றத இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நம்ம ஒய் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? இப்போ ஒய் பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக ஒய்யில் a² + 2a - 8 ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன தான் இருக்குது, -8 இருக்குது. அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குது, +2 இருக்குது. ஸோ இப்போ 8 அப்படின்னா 4 2 டைம்ஸ் 8 வந்துடும். ஆனால் இங்கே ப்ளஸில் வரணும். அப்போது பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸில் இருக்கணும். அப்போ தான் 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ அப்போ இதோட ரூட் என்ன, a + 4 × a - 2. ஸோ இப்போ நியூமரேட்டர் பண்ணிட்டோமா? டினாமினேட்டர் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 2a² - 2a - 4 இஸ் ஈக்குவல் டு 2வை காமனாக எடுத்திங்கன்னா a² - a - 4 வந்துருச்சா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன நம்மளுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, -4 இருக்குது. ஸோ அப்போ -4 - 1. 4 அப்படின்னாலே என்ன, 4 1s are 4 or 2 2s are 4 தான். இங்கே -1 வரணும்னா 4 1 டைம்ஸ் என்ன, 3 வந்துடும். ஸோ அப்போ நம்ம இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம ஆக்சுவலாக -1 வேணும் அப்படின்னா நம்ம 2 2s are அப்படி எடுத்துக்கலாமா, 2 2s are 4 அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள் காமனாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு இங்கே வந்து 2 போடணும், பை மிஸ்டேக்குன்னு நான் என்ன பண்ணிவிட்டு 4 போட்டிருக்கேன். அப்போ தான் என்ன வரும், 2 2s are 4 அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆக்சுவலி இடிக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு -2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, -2, சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -1. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 1 டைம்ஸ் 2 வருது அண்ட் 2 டிஃப்ரென்ஸ் -1 வருது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே தான் மைனஸ் போடணும். பாருங்கள், -2 × 1 -2 -2 + 1 -3. அப்போ இதோட ரூட் என்ன, 2 அப்படியே வச்சுக்கோங்க, a - 2 × a + 1. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த மேலே இருக்கிற இந்த அதை கொடுத்த அந்த எக்ஸ் ஒய் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம தனித்தனியாக ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம x² டிவைடட் பை y² எழுதலாமா? அதாவது இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா x² டிவைடட் பை y² இதை வந்து எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னது நம்மளுக்கு, இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணதை எடுத்து எழுதுவோமா, a + 4 ×
a minus 1 divided by 3 into a minus 1 into a plus 1 the whole square. இதுதான் என்னது நம்மளோட x ஸ்கொயர். இங்கே டிவிஷன் சிம்பிள் இருந்தால் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு ஒய் ஸ்கொயரை தலைக்கீழே எழுதலாமா? இப்போ ஒய் ஸ்கொயரை எப்படி தலைக்கீழே எழுதணும்? கீழே இருக்கிறது, அதாவது 2a ஸ்கொயர் மைனஸ் 2a இருக்குல்ல, இதை மேலே எழுதணும். அப்போது 2 இன்ட்டு a மைனஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 டிவைடட் பை, இது ஏன் நான் மேலே எழுதியிருக்கோம்? டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அதனால தான் இதை மேலே எழுதியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிறது என்ன இருக்குது? a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2, ஒய்யும் என்ன பண்ணணும்? ஒய் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இப்போ ஒய் ஸ்கொயர் எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இதில் என்னென்னலாம் கட் ஆகுது? a மைனஸ் 1 a மைனஸ் 1 கட் ஆகிடுச்சு. இங்கே a மைனஸ் 2 a மைனஸ் 2 கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் மேலே என்ன இருக்குது? a ப்ளஸ் 4 ஸ்கொயர் இருக்கா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. a ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன ஆகும்? 9. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? a ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த ஸ்கொயரை அந்தந்த டிஜிட்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரித்து கொடுத்துருக்கேன். இன்டூ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 இன்டூ மேலே என்ன இருக்குது? a ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் 4 கட் ஆகிடுச்சு. a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 1 கட் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு இந்த சம்மில் மீதி என்ன மட்டும்தான் இருக்குது? 4/9 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4th கொஷினோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு? ஒன்லி 4/9. ஸோ இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.